குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிடிச்சதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் புதுசாக ஒரு ஆலமர கன்றை வாங்கி அவரோட தோட்டத்தில் நட்டு வைக்கிறாரு. அது காற்றில் அசைஞ்சு ஒடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சு அந்த செடியை அதில் கட்டி வைக்கிறாரு. அப்புறம் அந்த சுற்றி வலைகள்லாம் வச்சு வேலி அமைக்கிறாரு. நேரத்துக்கு நேரம் தண்ணி ஊற்றுறாரு, உரம் போடுறாரு, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. இதை பார்த்து எதிரில் இருந்த ஒரு காட்டு செடி ஒன்று பார்த்துட்டு, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எங்களை பாரு, நாங்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம், ஆனால் நீ ஏன் குச்சியில் கட்டுப்பட்டு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்க அப்படின்னு ஏளனமாக சிரிக்குது. ஆலமர செடி யோசிக்க ஆரம்பிக்குது, நானும் மற்ற செடி மாதிரி சுதந்திரமாக வாழ்ந்தா என்ன அப்படின்னு. எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேறினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுநாள் என்ன ஆகுது, அந்த காட்டு செடி இருந்த இடம் முழுக்க சுத்தம் பண்ணும்போது அந்த காட்டு செடியும் வெட்டி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த வழியாக வந்து அவங்க அப்பாவோட மகன் வந்து கேட்குறான், என்னப்பா இது புது செடியாக இருக்குது, ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது ஆலமர செடி, இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகிறது கிடையாது, பல 100 வருஷம் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து பயன் தரக்கூடியது, அதனால தான் அதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு அப்படின்னு சொன்னார் அந்த விவசாயி. தன்னை கட்டி வச்சிருக்கிற குச்சியையும் சுற்றி வச்சிருக்கிற வேலியையும் நான் இன்னும் வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு அந்த ஆலமரம். நீங்களும் ஆலமரமாக வளர வேணும்னா சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பின்பற்றி தான் ஆகணும். இது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.